ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அவிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவுடைய வலதுகரம் பகைவனை எத்தனை பேர் நம்புறீங்க? கொடுக்கிற ஆவியா இருக்கலாம், விபத்தை கொண்டு வர நினைக்கிற ஆவியா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வலதுகிற அந்த பகைஞனை நொறுக்கும் 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 நொறுக்கும். ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி, அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. அவருடைய வலதுகரம் நிறைந்து கடனாயிட்டு இருக்குன்னா காரணம் பின்னாடி ஒரு ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா ஒண்ணு மாற்றி ஒண்ணு வியாதியா வந்துகிட்டே இருக்கேன், காரணம் ஒரு வியாதியை கொடுக்குற ஆவி பின்னாடி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. நல்லதானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் தேவையில்லாத செலவா வருது? நம்ம நினைக்கவே இல்லை. இந்த மாசம் சேவ் பண்ணிடலாம் நினைச்சோமே, இந்த மாசம் மிச்சம் முடிச்சிடலாம் நினைச்சோமே. அங்க ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கு. அவன் நமக்கு இந்த பொருளாதார ஆவிகளோட போராட்டம் உண்டு. ஆனால் ஒரு நல்ல செய்தி, நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சிலர்லாம் பார்க்குற சிலர் எப்போ கேட்டாலும் டாக்டர் தான் இருக்காங்க, பெர்மனன்ட் பேஷண்ட்ஸாக இருக்காங்க. இல்லைன்னா சிலர் எப்போ பாரு வட்டிக்கு, அவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினா இவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினா